நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய கச்சப்பில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 4 மணி அளவில் மாடு கன்று இருக்குது. அழகான பெண் கன்று, அதாவது கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காடி. மொட்டை போடி டைப்பு. இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஒரு வேளை 2 வேளை நீங்கள் வந்து கறவை கறந்து பார்த்து தங்கியிருந்து கறவை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள், நல்ல பெருவிட்டான பொருள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று நல்லா சூப்பரான கன்று, பெண்கன்று, அதாவது கிடாரி கன்று ஈன்ற மாடு, 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன், விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க. மாடு கச்சம் மாடு தான், செம்ம மடி செட்டுங்க, நல்லா ரோஸ் காம்பில் வேற லெவல் தரங்க மாடு. நல்ல கனமான மாடு, பண்டைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. போட்ட முதல்ல எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 4 மணி அளவில் மாடு கன்று ஈன்றிருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கு சுழி தப்புலாம் கிடையாது. நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சுழி ஆகட்டும், கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சுழியெல்லாம் பாருங்கள், மடி செட்டை பாருங்கள், காம்போலத்தை பாருங்கள், கன்று மாடுக்கு நேர கறவையெல்லாம் பார்த்து கூட எடுத்துகிட்டு போய்ங்க. சந்தேகமே வேணாம், மாடு கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். மாடு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடை பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 20 to 22 லிட்டர் வரை கறவை சொல்லி கொடுக்கலாம். கறவை வந்து 20 to 22 லிட்டர் வரை கறவை சொல்லி கொடுக்கலாம். எங்க இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து, எங்க இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படியே அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாரு. தேவைப்படும் நம்மளுக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.